அதனால் உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒரே குடியை குடிச்சிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நான் கருப்பசாமி வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் குடிக்கிறதையும் நிப்பாட்டி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் சந்தோஷமரியமாக நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் படிப்படியாக அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே குடிக்கிறதையும் படிப்படியாக நிப்பாட்டி கொடுத்து நான் எல்லோரும் போல் நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றவான். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடணும். அவனை சாப்பிட கொடுக்க முடியுமா? அவனுக்கு அதை பாங்காக வச்சுக்க. இதை எல்லோரும் சாப்பிடும்போது அவனுக்கும் பொழிஞ்சு கொடுத்துரு, மாற்றி கொடுத்துருப்போம். கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் 3வது வாய்தாவில் அதில் ஒரு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது வெளியில் போகிறதுக்குள்ளே நம்ம பார்த்து வச்சுருக்கிறத பார்க்குற பிள்ளைகளை நமக்கு சரியாக வருமா அப்படின்னா அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே, நாளை மறுநாள் இல்லை, அதுக்கு அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு பொண்ணும் சரி பண்ணி வந்தது. சரியா? அதே மாதிரி நமக்கு பொண்ணும் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி 3வது வாய்தாவில் அதை முடிச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவோம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி செய்கிற தொழிலை இடமாற்றம் மாறலாம். அதனால் இடமாற்றம் மாறிடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு கேட்காம கொண்டு பணம் சிக்க வச்சோம்ல, அதுக்கு மட்டும்தான்டாமான உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. அதனால் இருந்தாலும் உன்னோட முயற்சிக்கு வாங்குகிற மாதிரி ஒரு உருவாக்கி தர, அதை வச்சு பயன்படுத்திக்க. சரியா? அதனால் நம்ம வியாபாரம் பண்ணுற பக்கம் வியாபாரம் நல்லா நடக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். உனக்கு சொல்லி முடிச்சிடறேன். அதனால் உனக்கு வியாபாரம் நடக்கணும். அதே மாதிரி 4 பேர்த்து போல் நம்மளும் உடம்பு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். ஒன்றை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணுற இடத்துல 2 அறுத்து போட்டுரு. மற்றதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி உன் மகனுக்கும் ஒரு வழி கொடுத்து சீக்கிரமாக அவனுக்கு நல்லபடியாக ஒரு காரியம் பண்ணால் போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அந்த நிலத்து மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். என்ன பண்ணுறான்? திருமணம். 2வது நல்லபடியாக தொழில், அது 2ஐயும் அமைச்சு கொடுத்துறேன். 3வது நீ வியாபாரம். இது 3ஐயும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அந்த கவர்மெண்ட் வேலை பெண்டிங்கில் போடு. 3க்கும் வராது. நான் என்ன பண்ணுறது? யாரை கேட்டு கட்டுனேன்? நீயா ஒரு முடிவெடுத்து கட்டி நீ 100-50 சேர்த்தி கொண்டுட்டு போய் கட்டிட்டிய. நான் என்ன பண்ணுறது? நீ என்கிட்ட வரும்போது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? கட்டலாமா வேணாமா அப்படின்னு. நான் தான் இப்போ சொல்லிட்டேனே, 3 பேர்த்துக்கு வர்றது பெண்டிங்கில் போடு. ஒரு வாய்ப்பு ஒருத்தனுக்கு கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்கு உறுதிமொழி சொல்ல முடியாது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரத்தில் என்னை பார்த்துட்டு போ. 25ஆம் தேதி சென்னைக்கு தாராளமாக பார்க்கலான்டா மோனே. யார் வந்தாலும் சரி, உனக்கு உன் பிரச்சனை தீர்த்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். போ. தாராளமாக அதுக்கு தான் போகலான்ட்டனே. இருக்கிற வேலையை விட்டு போட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம். அதுவும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கேட்காம கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டேன். அதனால் யார் சொன்னது? நீ என்கிட்ட வரும்போது கேட்டுட்டுலாம் கட்டியிருக்கணும். இப்போ வீணாக போகணும்னு இருக்குது உங்கள் காசு. அதனால் போனதை விட்டுரு. அதனால் கருப்பசாமி 3 பேர்த்துக்கு யாரை கேட்டு நீ கட்டணும்னு சொல்லு. அதனால் ஒரு ஆளுக்கு வேணால் வாய்ப்பு பார்க்கண்டாமானே. சரியா? அதனால் இப்போ அவசரத்துக்கு அதை எல்லாமே பார்க்க வேணாம். இப்போ வேறு வேலைக்கு போ. இப்போ செய்கிற தொழில் உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி 3வதுல அந்த கேஸை முடிச்சு விடுவோம். அடுத்து வாழ்க்கைக்கு உண்டான வழியை பாரு. அதுக்கப்புறம் பார்ப்போம் மற்றதை. கூடவே வரம்போ. உனக்கு தேப்ப 3 கனி கொடுத்துருக்கேன்ல, 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி 10 விஜயமங்கலம் வச்சுப்பா. திருமணத்துக்கு வந்தது யாருப்பா? திருமணம் நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். கருப்பசாமி நேரமும் காலமும் போயிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி ஊர் உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் இதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னை பார்க்க வந்திருக்கேன். அதனால் கருப்பசாமி வர அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல் இங்கே கொண்டாந்து வை. எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வா. 4ஆம் தேதியும் உனக்கு குறித்து கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வரேன். நான் தொலாவி பிடிச்சிட்றேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிப்பா. கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு.
என் பேரை சொல்லி இன்றைக்கே உன்னோட வாசப்படிக்கு வந்துடுறப்போ அம்மாவாசைக்கு என்ன செய்யணும்? எனக்கு சக்கரை பொங்கல் இங்கே வந்து வைக்கணும். அதே மாதிரி எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வந்துடணும். நீ கேட்டதோட உனக்கு 4 மணி நேரம் உனக்கு குறித்து கொடுத்துட்டு போகிறப்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி எந்த ஊர்? திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. அதனால் கருப்பசாமி நான் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் அதில் கொஞ்சமாக தடைப்பட்டு போச்சு இல்லையா? அமைச்சு கொடுக்கறன்னு சொன்னேன், அமைஞ்சுது. அதுலேயும் ஒரு தடையாகி போச்சு, அப்படி தானே? அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு தடை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு அது சரியாக வருமானம் சரியாக வரும். அதனால் உனக்கு சரியாக வர்றமா உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவோம். அதனால் கருப்பசாமி நம்ம இதோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக அதையவே சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு நல்லபடியாக திருக்கல்யாணம் முடிச்சு வச்சிருண்டாமானே. அதனால் அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. அடுத்த 10 நாள் கூட வழக்கம் போல் பேசுகிற மாதிரி உருவாக்கின புதுமில்ல, நான் கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர். மகன்களும் பிரச்சனை, மருமகளும் பிரச்சனை. அப்படித்தாண்டமான மகனும் பிரச்சனை, மருமகளுக்கும் பிரச்சனையாகி சிக்கலாகி உருவாயிட்டுருக்கு. அதனால் கரெக்டாக தொழிலை கவனிக்க முடியறதில்ல. அதனால் தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி பசங்களையும் சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? போய் காலைல வந்துடும் ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் ஃபேக்ட்ரிக்கு ஆள் நல்லா வந்துடும். அதே மாதிரி நமக்கு பசங்களும் எந்த பிரச்சனையும் நம்ம வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஒரு இடத்த மட்டும் லேண்டை மாற்றி விடணுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் மின் வந்து இப்போ சீக்கிரமாக உனக்கு விலைக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். இப்போ இருக்கிற இடத்துல இது 4ஆக கட் பண்ணி போட்டுறணும். இது 3 கனியை கொண்டுட்டு போய் மனைவிக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி 3ஆவது வாரம் வர்றதுக்குள்ளேயே பிரச்சனை முழுசும் குறைச்சி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்ச போதுமில்ல, நான் கூட வரணும். கருப்பசாமி மறுபடி ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்தல நம்ம 2 வேலைக்கு போட்டிருக்கோம். அதில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிரும், சரியா? அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போய் காலைல வந்துட்டோம். அதனால் 2 வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த 2 வேலையில் ஏதோ ஒரு வேலை உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதே போல் நம்ம நினச்சது போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி கொடுத்து வேலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு 2 பேத்துக்கு கவர்மெண்ட் வேலை ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு, உனக்கு வாங்கிட்டில்ல. அதே போல் உனக்கு ஒரு வேலை வேணும். அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லடாமானே. அதனால் வர்ற அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நாளை மறுநாள், சரியா? உனக்கு உடல்நிலையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு டைம் எப்போ வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த டைமும் உனக்கு கொடுத்துறேன். இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். நான் கருப்பம் கூடவே வரம்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். நான் வந்து பஸ் கண்டக்டர். அதனால் கருப்பசாமி நமக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்குது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஆன முன்னேற்றம் என்கிட்ட எதுவும் சிக்கலை. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்தால ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது. வர சித்திரை 30 முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், சரியா? சித்திரை முடிஞ்சு வைகாசி வருகிறதுக்குள்ளே நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு நிரந்தரமான தொழில். எனக்கு அம்மாவாசைக்கு வர முடியுமா? 2 பேரும் அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சிரு. நானும் என் சகோதரன் என் சகோதரி மொத்தம் 3 பேர் உன்னோட இருப்பிடத்தில் தான் இருக்கோம். ஆனால் வந்து சாப்பாடு இல்லை,
சாப்பாடு எனக்கு போடுறதில்ல. இருக்கிறானா இல்லையான்னு உனக்கு யோசனை ஓடுதா இல்லையா? அதனால் நான் அங்கே தான் இருக்கேன். அதனால் எனக்கும் கொடுக்கல, அதனால் உனக்கும் பத்தலை. அதனால் நிம்மதியாக வாழவும் முடியல. அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா வரலையா? அதனால் பிரச்சனை இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இதை கொண்டு நிலவாசப்படியில் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ கூட இருந்து நல்லபடியாக நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. சரியா? அடுத்த 30 நாள்லேருந்து எந்த பிரச்சனை 2 பேத்துக்குள்ள வராது. நீ 24 மணி நேரம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் கூட பிரச்சனை வராது. இப்போ அரை மணி நேரம் பேசினா என்ன ஆகும்? வந்துடும். அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற, எனக்கு சக்கரை பொங்கல் வர அமாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து ஃபஸ்ட்டு வை. சரியா? அன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனையும் உனக்கு வராது. இப்போ போயிட்டுருக்கிறதுக்கு போயிட்டே இருக்கிறமான அமாவாசைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? ஆக மொத்தம் தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதுவும் சித்திரை வர்றதுக்குள்ளே. அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு சக்கரை பொங்கல் எனக்கு கொடு, எனக்கு வயிற்றில் சாப்பாடு எனக்கு கொடு. ரெண்டாவது உனக்கு எப்படி நிறைய வைக்கிறது உனக்கு நான் அமாவாசைக்கு முடிவு பண்ணிடுறேன். சரியா? இதை கொண்டு தாராளமாக போடலாம் இன்னையிலேருந்து. அப்பா இறந்து என்ன 4 மாதம் ஆவட்டத்தில் இருந்து. அப்படியா? அது வேணால் வெயிட் பண்ணி கேட்டுப்போப்பா. சரியா? வெயிட் பண்ணி கேட்டுப்போ, என்ன பண்ணலான்னு முடிவு சொல்கிறோம். போ, அதை பாங்கா வச்சுக்க. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியோ நம்பர் ஆயிரணும். நம்பர் ஆயிரும். அப்படியாப்பா? சரி, நம்பர் ஆகணும்ல. நம்பர் கண்டிப்பாக நம்பர் ஆயிரும். அதனால் கருப்பசாமி அவனை மொண்டியை கட்டுறது தான். அதே மாதிரி அந்த இடத்த வளைஞ்சு நீயே வச்சுக்க அப்படின்னு உனக்கு நம்ம பக்கம் வரும். நம்ம அப்புறம் எச்சு கொடுத்து வாங்குறதெல்லாம் நம்மளோட திறமை தான். ஆக மொத்தம் நம்மக்கிட்ட கைவிட்டு போகக்கூடாதுன்னு உன்னோட எதிர்பார்ப்பு கிட்டவா. அதனால் எவ்வளோ வந்தாலும் வாங்குறதுக்கு நீ தயார். அதே மாதிரி அவன் கொடுக்க முடியாதுன்னு வேணும்னு வச்சுருக்கான். அதனால் உனக்கு வழியை வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறோம்ல, வியாபாரத்துக்கு அமாவாசையிலேருந்து 3 நாள் தள்ளி போயிட்டு அமாவாசைக்கு என்னை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நீ கேட்டது போல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணுற அப்படின்னா, 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. குழப்பமே இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து நீ தான் என்னோடய இடத்தையும் காப்பாற்றணும், என் மானத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படி இதை கொண்டுட்டு போய் கட்டிடு. இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து அவனுக்கு முண்டியை கட்டுறதுக்கு வழி பண்ணி போடுறேன். கூடவே வரம்போ அம்மா வசிக்கனை பார்த்துட்டு போ. பார்த்துட்டு போ, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ உனக்கு நம்பர் பண்ணுறேன், உனக்கு அவன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன் வந்தால் போதுமில்ல, அவ்வளோதான். உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, அதை நான் பண்ணிக்கிறேன்ட்டுல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர். அதனால் வீட்டில் தான் பிரச்சனை அப்படித்தான்றமானே. அதனால் கருப்பசாமி இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அதனால் ஓடி போய் பார்த்தேன். இன்னும் ஒரு 11 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமே. 11 நாள் இருந்தாலும் காலி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். ஒரு கட்டம் அமைச்சேன். அதனால் மறுபடியும் இன்னொரு கட்டம் அமைக்கிறேன். 11 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு நிரந்தரமான தீர்வு. அதை நான் அமைச்சு தந்துடுறேன். நான் சொன்ன மாதிரி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல உனக்கு காப்பாற்றி கொடுத்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி யார்கிட்ட இருந்து நீ வாங்கணும்னு நினைக்கிறாலும் நல்ல வழியை உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நிம்மதியாக எல்லாத்தையும் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பும் கூட வந்துடுறேன். போ, இதை பாங்கா வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போ, கண்டிப்பாக வர மாட்டேன். நான் ஆஃப் பண்ணி போடுறேன். போ, இந்த இதை 4 அறுத்து மட்டும் போடு, நான் ஆஃப் பண்ணி கொடுத்துறேன். அறுத்து போட்டு நான் கூட வரம்போ.
ஒருப்பா மறுபடி அவினாசி வெறிச்சுப்பா அவினாசி. அதனால் கர்ப்பசாமியை ஓடி போய் பார்த்தண்டாமானே அமாவாசைக்கு மேலே தொலைவிட்டு வந்துடும். சரியா? அதனால் 4 பக்கமும் கட்டு போட்டிருந்தாலும் அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். உனக்கு தேடி தொலைவி ஆளும் வந்துடும், வேலையும் வந்துடும், அதே மாதிரி உனக்கு பொண்ணும் வந்துடும். அதனால் நீ அமாவாசை மணி வரைக்கும் பொறுமையாக அதுக்கப்புறம் கர்ப்பசாமி உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன், அதில் நல்லதாகவே அமைச்சு கொடுத்துறேன், சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். அப்படி அமைச்சா போதுமா? அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சலும் வராது, ஆளுகனால இடைஞ்சலும் வராது. எதை பற்றி கர்ப்பசாமிகிட்ட பாரத்தை ஒப்படைச்சிருந்து உனக்கு எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு, கருப்பம் கூட வரம்போ.